பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறோம் நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். நம்ம நடத்தின விதங்களை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரப்பா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோட சோத்திரம் ராஜா. நீரே எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. ராத்திரியில் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்பதும் ஆமீன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதும் எவ்வளோ ஆசீர்வாதமானது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்ததை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. நீரை அற்புதமாக நடத்தினதை நினைத்து கொண்டு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. வெற்றி சிறக்க பண்ணி எங்களை நடத்துகிற உடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய மிகுந்த கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. நன்றியோட சோத்திரப்பா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. நீர் எங்களை அற்புதமாக நடத்த உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நீரே உண்மையுள்ளவரப்பா, ஸ்தோத்திரம். நீரே வாக்குமாறாதவர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ராஜா. நீரே அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. 29ஆம் சங்கீதம் 1வது வசனம், தேவ புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதே செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையே அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரே தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை நாம் துதிப்போமா. நீங்கள் எங்கே ஆய்ந்தாலும் அந்த இடத்திலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்ம ஒருமனமாய் நாம் ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் பெரிய வல்லமை உண்டு. ஐக்கியமாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, மற்றுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போதும் அற்புதங்கள் நடக்கும். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமீன். இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் வளர்ச்சியும் அனுபவிக்க கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இவர் கைகளால் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் மேலும் பெரிய உயர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரையும் நிரப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். எல்லா வியாதிகளின் கட்டுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியமுள்ள சரீரம் உண்டாகட்டும் அப்பா. புது பலத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கேன்சர்னால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். புற்று நோயை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா கேன்சர் செல்லுகளை நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நீட்டித்த நாள்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய மக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோட ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளோட ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தரோட வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆமென். இன்று ராத்திரியில் நமக்கு மீட்டிங் உண்டு. யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதோட 16வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையே பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அவன் பவுல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அதில் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ஹல்லேலூயா அவன் நிருபமத்தை எழுதினது. ரோமர் அவன் போர் வீரர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்ததா இருக்கின்ற ஒரு ஆயுத்தம் அக்னி அஸ்திரங்கள். ஆனால் இந்த அக்னி அஸ்திரங்களையே தடுப்பு அவித்து போடத்தக்கதான ஒரு கேடகத்தையே பிடித்து கொள்ளுவார். அதனாலே பவுல் சொல்லுவார், நீங்களும் அப்படிப்பட்டதாக இருக்கிற அந்த கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சத்ரு இப்படிப்பட்டதான அஸ்திரங்களே உங்களுக்கு எதிராக தொடுக்கும் போது நீங்கள் ஸ்தோத்திரம் அதை எதிர்த்து நிற்க ஹல்லேலூயா என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் என்னும் கேடகத்தையே பிடித்து கொள்ளவர்களாய் நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எதிரிகள் நமக்கு எதிரே கடந்து வரும்போது நாம் பயப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்ருவை எதிர்க்க நம்ம தேவனுடைய விசுவாசம் என்ற கேடகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்நாளில் போர் வீரர்கள் எப்படி யுத்தத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஆயுதம் அக்னி அஸ்திரங்களுக்கு முன்னாடி தீ இருக்கும், அக்னி இருக்கும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஒரு கேடகத்தை உருவாக்கி வைத்திருந்தது. அந்த கேடகத்தை வச்சுதான் இந்த அஸ்திரங்களே எதிர்த்து கொண்டிருந்தது. இப்போ பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய வேண்டியது? இப்படிப்பட்ட சத்ரு உங்களுக்கு எதிராக கொண்டு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களே நீங்க ஜெயிக்க நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க எடுக்கணும். எந்த ஆயுதங்கள் உங்களுக்கு எதிரே வந்தாலும், சத்ரு எந்த போராட்டங்கள் உங்களுக்கு எதிரே செஞ்சாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவையோடு எதிர்த்து நிற்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் விசுவாசத்தின் கேடகம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் பிசாசு நமக்கு எதிரே எந்த போராட்டங்களும் கொண்டு வரலாம். அது ஒரு வேளை பணப்பிரச்சனையாக இருக்கலாம், பலவீனங்கள் ஆகியிருக்கலாம், பலவித இஷ்யூஸ் ஆகியிருக்கலாம். அது எதா ஆகட்டும், என்ன இஷ்யூஸ் ஆயிருந்தாலும் என்ன பிரச்சனை ஆயிருந்தாலும் இந்த விசுவாசம் என்ன கேடகம் இருந்தாலே போதும், எல்லாத்தையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஹல்லேலூயா. இது உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா சத்ரு உங்களுக்கு எதிரே கொண்டு வருகிற அந்த ஆயுதங்கள் அது வீணாய் போகும், அது வாய்க்க பண்ணாது. தாவீதே நமக்கு தெரியும். தாவீது ஹல்லேலூயா அவனுக்கு எதிராய் சத்ரு வரும்போது சேனைகளின் கர்த்தரே விசுவாசமாய் முருகே பிடித்து கொண்டு அந்த விசுவாசத்தோடு கூட சத்ருவுக்கு எதிராக கடந்து போனது. அந்த இடங்களில் எல்லாம் தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தது. தாவீது சொன்ன ஒரே ஒரு காரியம் இப்படித்தான், ஹல்லேலூயா, நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு எதிரே நான் வருகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசம் என்ன அந்த கேடகத்தை பிடித்து கொண்டு சத்ருக்கு எதிராக கடந்து போனது. தாவீதுக்கு போன இடத்துல எல்லாம் பெரிய வெற்றியை கொடுத்தது. ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஒருவர், அவர் பிஸ்னஸில் பெரிய லாஸ், பேங்க் ஜெப்டி, அந்த சூழ்நிலை வந்து விட்டது, ரொம்ப நெருக்கடி. அப்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தது. அது சங்கீதம் 37 25 வசனம். அது இப்படித்தான் எழுதியிருக்கு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி ஆபத்துக்கு இறந்து சிதறுகிறதையும் நான் அப்பத்துக்கு இறந்து சிதறுகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து சிதறுகிறதையும் நான் காணவில்லை. இந்த வசனத்தை அவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணனது. எனக்கு ஒருபோதும் தாழ்ச்சியை வராது, கர்த்தரினோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக வழிகளை திறக்கும். நீதிமான் சந்ததி அப்பத்துக்கும் ஹல்லேலூயா இறந்ததை சிதறுகிறதையும் நான் காணவில்லை என்று இந்த வசனத்தை சொல்லி அவர் ஜெபம் பண்ணது. அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தது. அந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஃபிட்டோடு கூட அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுத்து அவருடைய கடத்தை நெருக்கடிகள் எல்லாம் மாறினது. பிரியமானவர்களை, இப்படித்தான் பிரியமானவர், நீங்கள் வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் மாறும். உங்கள் விசுவாசத்தை பெருக்க செய்கிற வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். அப்போது அந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும்.
தேவ வசனத்தை வாசித்துட்டு நீங்கள் சொல்லணும், அவன் இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கிறான், ஆதலால் நான் கைவிடப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் ஒருபோது என்னை கைவிட மாட்டேன், அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து சிதறியதையும் நான் காணவில்லை. இப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போது ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்கும். விசுவாசத்தை நீங்கள் சொல்றது அது அப்படியே நீங்கள் அவன் பேசிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அவன் நீங்கள் விசுவாசியாக இருந்து ஆமென் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் அன்னைக்கு போர் வீரர்கள் எப்படின்னா அவன் ஒருவரோடு சேர்ந்து அந்த ஷீல்டை பிடித்து கொண்டு இருக்கும், அந்த கேடகத்தை பிடிச்சிருக்கும். அதனாலே எந்த எதிர் வந்தாலும் எந்த ஆயுதங்கள் வந்தாலும் அவன் அதை தடுக்கிறதுக்கு இந்த அவன் ஒருவரோடு சேர்ந்து இந்த கேடகத்தை பிடித்து நிற்பாங்க. இப்படித்தான் நீங்களும் என்ன செய்ய வேண்டியது, ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளே ஆமன் வருகிற பிரச்சனை வரும்போது இன்னொரு விசுவாசிய கூட நீங்கள் அவரை ஆமன் அவரோடு கூட சேர்ந்து ஆமன் ஒன்னாக இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருவரோடு சேர்ந்து அந்த கேடகத்தை பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒருவர் கூட சேர்ந்து இந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. சங்கீதம் இப்படித்தான் சொல்லுது, ஆமென். லார்ட் இஸ் மை ஹல்லேலூயா ஸ்ட்ரெங்த். கர்த்தர் எனக்கு பலம், அவர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு அடைக்கலம். அவர் எனக்கு கோட்டை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவன் நமக்கு கோட்டையாய் இருக்கிறான், அவன் நமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பலனாய் இருக்கிறான். கர்த்தரை நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்குள் நம்பிக்கையாயிருங்கள். எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரட்டும், அதன் நடுவில் நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கூட விசுவாசம் என்னும் இந்த கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.